ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, இன்னும் சற்று நேரத்தில் நீ முகமலர்ந்து ஆனந்தப்படப் போகின்றாய். உன் சாயப்பாவின் வாக்கை தவற விட்டு விடாதே செல்லமே. தினமும் நீ பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கஷ்டத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கத்தானே உன் சாயப்பா முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த முயற்சியானது இன்னும் சற்று நேரத்திலேயே நடக்க இருக்கின்றது. உனக்கு முழு பலனையும் கொடுக்கப் போகின்றது. அதனால் தான் என்னுடைய பிள்ளையின் முகமானது மலரும் என்று நான் உறுதியாக உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். மிக பெரிய தீர்வு கிடைக்கப் போகின்றது. நிச்சயம் அதற்காக எனக்கு நீ நன்றி சொல்லத்தான் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை விட துன்பங்களை விட குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. பிரச்சனைகளை நினைத்தே இது ஏன் இப்படி நடக்கிறது, இதை எப்படி சரி செய்வது என்று கேள்வி கேட்டே உன்னுடைய மனதை குழப்பிக் கொண்டிருக்கின்றாய். கவலைப்படாதே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தையே நான் தொடங்கப் போகின்றேன். இது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா? கூடிய விரைவில் நல்லது நடக்கத்தான் போகின்றது. கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நீ இனிமேல் சிறப்பாக வாழப் போகின்றாய். இது உறுதியாக நிச்சயமாக நடக்கத்தான் போகின்றது. இது நாள் வரையில் என் மீது நீ முழு நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்து கொண்டிருந்தாய். உன்னுடைய சாயப்பாவின் அன்பு பரிசானது நீ வாழப் போகின்ற இந்த அற்புதமான வாழ்க்கைதான் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். நீ வரும் காலத்தில் வாழப் போகின்ற வசதியான வாழ்க்கையானது இன்பமாகவும் உன்னதமாகவும் இருக்கப் போகின்றது. எல்லோரும் உன்னை புகழ்ந்து பாராட்டும்படியாக உன்னுடைய வாழ்க்கையானது இருக்கப் போகின்றது. புது பொலிவோடும் புத்துணர்ச்சியோடும் மங்களகரமானதாகவும் இருக்கப் போகின்றது. என் செல்லமே, நான் சொல்லக்கூடியது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். நீ இதுவரை பட்ட அனைத்து கஷ்டங்களையும் உன் சாயப்பா தெரியாமலாயிருக்கிறேன். தொடர்ந்து நீ துன்பங்களை அனுபவித்து வந்த அந்த உன்னுடைய நிலையானது இப்போது நிச்சயமாக மாறித்தான் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு வந்துவிட்டது. நீ இந்த வழிகளை எல்லாம் தாங்க முடியாமல் எப்படி துடித்தாய் என்பது எனக்கு தெரியுமல்லவா? அதனால் தான் உன்னுடைய வழிகளை எல்லாம் குறைத்து உனக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ என் மீது கொண்டிருந்த நம்பிக்கைக்கும் பக்திக்கும் உனக்கு எப்படிப்பட்ட பரிசையெல்லாம் உன் சாயப்பா கொடுக்க வேண்டும் தெரியுமா? அதனால் தான் உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம், உனக்கு பிடித்த ஒரு விஷயத்தை எல்லாம் தர வேண்டும் என்று சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னுடைய முகமானது இதை கேட்ட நேரத்திலேயே தாமரை மலர் போல மலர் போகின்றது. இன்னும் சிறிது நேரத்தில் நீ ஆனந்தப்படக்கூடிய ஒரு விஷயமானது நடக்கப் போகின்றது. என்றுமே மாறாத கஷ்டமானது இப்போது மாறப்போகின்றது. உன்னுடைய துக்கமானது தீரப்போகின்றது. கவலையில் கலங்கி போயிருந்த உன்னுடைய வாழ்க்கையானது இப்போதிலிருந்து நல்லது நடக்கப் போகின்றது. எல்லா நன்மைகளும் உன்னை தேடி வந்து உன் உள்ளத்தை குளிர்விக்க இருக்கின்றது. சாயப்பாவின் போதனைகளை ஏற்று நடப்பவர்களையும் என் கட்டளைகளை ஏற்று மதித்து நடப்பவர்களையும் ஒரு நாளும் நான் கைவிடவே மாட்டேன். இப்படிப்பட்டவர்களைத்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். தைரியசாலியாக இருக்கும் மக்களையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். நிச்சயமாக அப்படிப்பட்ட பக்தர்களை நான் கட்டாயம் காத்துக்கொண்டு அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டே இருப்பேன். எந்த நொடியும் அவர்களை நான் கைவிட மாட்டேன். என் செல்ல குழந்தை, நீ உன்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றி கொடுத்து சுகமாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடு இருக்கின்றது. உனக்கு நல்ல குடும்பத்தோடும் நிம்மதியோடும் வாழக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் நான் உருவாக்கி வைத்து விட்டேன். எந்த காலத்திலும் கலக்கம் வேண்டாம். கலக்கம் அடையவும் கூடாது. நன்மைகள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது. நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு கட்டாயமாக தருவேன். உனக்கு பிடித்ததை நிச்சயமாக தருவேன். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாமே முடிந்துவிட்டது. என் சோதனை காலம் இனி எப்போதுதான் மாறுமோ என்று நீ காத்திருந்ததெல்லாம் இப்போது மாறிவிட்டது. உனக்கான வசந்த காலமும் பொற்காலமும் இப்போது வந்துவிட்டது. உன் பிரச்சனைகள் தீர்ந்தது. நிறைவான வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நான் இருக்கின்றேன். நீ இழந்தவைகள் அனைத்தும் உன்னை வந்து சேரப்போகின்றது. உன்னுடைய கஷ்டங்களை மட்டுமே நீ பெரும் பகுதியாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இனி கஷ்டம் என்ற ஒரு பகுதியே இருக்கப் போவது இல்லை. எல்லாமே இனி மகிழ்ச்சியான பக்கங்களாகத்தான் இருக்கப் போகின்றது. எந்த அளவிற்கு போராட்டமான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய் என்பது எனக்கும் தெரியும். அந்த போராட்ட காலமெல்லாம் இப்போது முடிந்து விட்டது. நீ நினைத்ததை விட மிகப்பெரிய நன்மையானது வந்து கொண்டிருக்கின்றது. பிரச்சனைகளை தீர்த்து உன்னுடைய துன்பங்களை தீர்த்து உனக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம்
எல்லாம் செய்து கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன்னை தேடி நான் வந்து விட்டேன். உன்னுடைய தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். நடக்கவே நடக்காது என்று நினைத்த விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. நான் காட்டக்கூடிய பாதையில் தான் நீ சென்று கொண்டிருக்கின்றாய். அதே வழியில் நீ கவனத்தோடு சென்றால் உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாகும். நீ செய்ய துவங்கும் எந்த காரியமானாலும் உன் சாயப்பாவை வணங்கிய பின் நீ அதை செய்து முடித்தால் உனக்கு நல்லது நிச்சயமாக நடக்கும். உனக்கு அந்த செயலில் வெற்றியானது கிடைக்கும். நீ செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அதில் தடங்கள் எதுவும் வராமல் நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்க உனக்கு நான் துணையாக இருந்து வழிகாட்டி கொண்டே இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையானது அனைவரும் போற்றும், அனைவரும் மதிக்கக்கூடிய அற்புதமான வாழ்க்கையாக மாறிவிடும். இனிமேல் பொறுத்திருந்து பார். நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு சிறப்பானதாக இருக்க போகிறது என்று நீ பயம் கொள்ளாதே. நான் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் வெற்றியாகுமோ தோல்வியாகுமோ என்றெல்லாம் கவலைப்படாதே. நம்பிக்கையோடு செயல்படு. மிக பெரிய வெற்றியை நீ அனுபவிக்கத்தான் போகின்றாய். இதன் மீதும் சந்தேகம் கொள்ளாதே. நீ நம்பிக்கை என்ற ஒன்றை உன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் தோல்வி என்ற பயமே உனக்கு வராது. சந்தேகத்திற்கு மனதில் சிறிதளவு கூட இடம் கொடுக்காதே. உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் எதிர்கொள்ள நீ எந்த சூழ்நிலையிலும் தயாராக இருக்க வேண்டும். பிரச்சனைகளே வராது என்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையானது இப்போது மாறப்போகின்றது. மிகப்பெரிய அற்புதமான வாழ்வானது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது. அதை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இரு. சாயப்பா உனக்கு கொடுக்கக்கூடிய அனைத்துமே உனக்கு ஆனந்தம் தரக்கூடியதாக இருக்கும். நாலாபுறமும் துன்பங்கள் சூழ்ந்து நடுவில் மாட்டிக்கொண்டு இருக்கிறேனே, என்னை யார் காப்பாற்றுவார்கள் என்று நீ கைகோப்பி வணங்கிய காலமானது இப்போது மாறிவிட்டது. உன்னுடைய துன்ப காலம் முடிந்து விட்டது. பல்வேறு உதவிகள் எல்லாம் பல திசைகளில் இருந்தும் உனக்கு வந்து சேரும். உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றப் போகின்றது. நீ எப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்தாய், எப்படியெல்லாம் தவித்து கொண்டிருந்தாய் என்று அனைத்தையும் நான் பார்த்திருக்கின்றேன். உனக்கு தேவைப்படும் மிகப்பெரிய உதவியை உனக்காக நான் நிறைவேற்றி கொடுப்பேன். உனக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நான் செய்து கொடுத்து அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி கொடுப்பேன். ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அனைத்து உதவிகளும் செய்ய போகின்றேன். நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும். உனக்கான அதிர்ஷ்ட கதவுகள் எல்லாம் திறக்கப் போகின்றது. இதை கேட்டு முடிக்கும் அடுத்த நிமிடத்திலிருந்தே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கத் தொடங்கிவிடும். அதனால் தான் உன் சாயப்பா இப்படி சொல்லி இருக்கின்றேன். சட்டென்று நீ முகம் மலர்வாய் என்று. நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு நிச்சயமாகவே நீ ஆனந்தப்பட்டிருப்பாய் என்று எனக்கு தெரியும். என் செல்லமே, எந்த சூழ்நிலையிலும் எந்த நொடி பொழுதிலும் உன் சாயப்பா உன்னை விட்டு விலகப் போவதே கிடையாது. எப்போதும் உனக்கு துணையாக இருந்து உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன். எந்த நேரத்திலும் தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கின்றது. இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.